அஸ்ஸலாமு அலைக்கும். அகரை டிபிசி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் சார்பாக 13வது வார்டு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் முகமாக சம்சுல் சங்கத்தில் வாக்கெடுத்து அதில் 3 ஓட்டுகள் அதிகப்படியான 3 ஓட்டுகளை பெற்று வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டேன். இப்போது 11 வார்டில் 4 வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கிறார்கள். சங்கத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் நான் வைரம் சின்னத்தில் போட்டியிருக்கிறேன். இந்த வார்டில் சங்கத்துக்கு கட்டுப்படாமல் சங்கத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க. சங்கத்துடைய அழைப்பை ஏற்காமையே அதை மதிக்காமையும் ஒரு எஸ்டிபி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க வேட்பாளர். திமுகவுடைய சார்பாக சென்ற முறை வெற்றி பெற்ற அப்துல்கார் அவர்களும் களத்தில் இருக்கிறாரு. அவர் தொகுதிக்கு எந்த அளவுக்கு அவர் சேவை ஆற்றிட்டாங்களே தொகுதி மக்களுக்கு தெரியும். அவருடைய வாக்கு அவர் வேங்காவுடைய எண்ணிக்கையை வச்சு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அவருடைய சேவை எவ்வளோ தெரிஞ்சுச்சு. அப்புறம் சங்கத்தை ஏற்று நிற்கக்கூடிய எஸ்டிபிக்காரங்க சங்கத்துடைய அழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அதை ஏற்கலை, தெரியலைன்னு புறக்கணிக்கிறாங்க. ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்கும் பட்சத்தில் அதை தட்டி கழிக்கணும். எங்களுடைய தலைமையோட உத்தரவுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். ஊர் ஜமாத்து எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு தேவை எங்கள் இயக்கம் எத்தனை ஓட்டு வாங்கணுங்கிற ஒரு கணக்கெடுப்புக்காக தான் நிற்கிறோமே தவிர நாங்கள் ஜெயிக்கணுங்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறவங்க மக்களுக்கு சேவை செய்வாங்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு சேவை செய்வாங்கன்னு தெரியும். அந்த 13ஆம் வார்டு மட்டும் இல்லாமல் ஏனைய சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்கு உட்பட்ட 4 வார்டுகளே அவங்க போட்டி போடுறாங்க. அந்த வார்டில் அவங்க இதே நிலைப்பாட்டெலாம் நிற்கிறாங்க தவிர ஜெயிக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. எங்களுடைய தலைமைக்கு நாங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுக்குறோம், நாளைய தேர்தலுக்கு எவ்வாறு அது பயனளிக்குங்கிற அடிப்படையாக வச்சு அவங்க நிற்கிறாங்க. அது அவங்க எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டிய உங்கள் கடமையாக இருக்குது. அப்புறம் தொகுதியுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. சாக்கடை, கொசு தொல்லை, குப்பை அள்ளுறது, அதெல்லாம் நீங்கள் நடுத்தர வாய்க்கால் பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டிராக்டருக்கு அள்ளக்கூடிய குப்பை அப்படியே ரோட்டில் கொட்டி கிடக்குது. ஒரு குப்பை தொட்டின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வச்சு குப்பையை தெரு ஃபுல்லாக குமிச்சு வச்சுக்கிறாங்க. அதை அள்ளுறதே கிடையாது. அன்றைக்கி பஞ்சாயத்து போர்டில் போய் பார்க்கும்போது தேர்தல் விஷயமாக போயிருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வர்ற மாட்டை பிடிக்கிறது இல்லை, போகிற மாட்டை கட்டுறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த வார்டு மெம்பர் இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுக்கிடவே இல்லைங்கிறதுக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அங்கே பணிபுரிகிற ஆட்கள்லாம் அந்த நிலைமையில் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம அதுக்கு மாற்றமாக அந்த பணிகள்லாம் சிறப்பாக செய்கிறதுக்கு, அதாவது வாரத்துடைய 6 நாளும் குப்பையாளணும், சுத்தம் தான் நம்மளுடைய மெயினான கொள்கையாக இருக்கணும். சுத்தம் பகுதியை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே அதுலேருந்து தொற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கொசு தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு தனியாக ஒரு அலுவலகம் அமைக்கிறோம். எதுக்குன்னு கேட்டால் இப்போ தாலுக்கா ஆஃபீஸு போகிற வேலை இருக்குது. அதெல்லாம் பெரிய வேலையாக இருக்குது. அரசாங்கம் வேணுக்குண்டுங்கிற மாதிரி ஒரு இழுத்தடிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதுனால அதை மேற்கொள்றதுக்காக தனியாக ஒரு ஆளை நியமனம் பண்ணி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வாங்கி நம்ம அதை பதிவு பண்ணி அதுக்குள்ள மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக புதிய ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை நம்ம அலுவலகம் வச்சு செஞ்சால் ஒரு சரிவர செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்ட சிரமத்தை குறைக்கிறதுக்காக என்ன வழியிலெல்லாம் நம்ம அதை செய்யணுமோ அந்த வழியில் நம்ம மேற்கொள்ளுவோம். அதனால் நீங்கள் வைரம் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்க. நம்மளோட வெற்றி மறுமையுடைய சிந்தனையை கருத்தில் கொண்டு தான் நிற்கிறோம் தவிர பெருமைக்காகவோ இல்லை நம்ம கட்சி எங்கள் கட்சி இத்தனை சீட்டில் இருக்குது இது பெருமடிச்சுக்காக இல்லை. எங்களுக்கு சேவை தான் முக்கியம். மக்களுக்கு சேவையாற்றுக்காக தான் நாங்கள் அந்த களத்தில் இருக்கிறோமே தவிர பெருமடிச்சுக்கிறதுக்காக இல்லை. அதை மக்கள் உணர்ந்து கடனை சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் சார்பாக போட்டியில் எனக்கு வைரம் சின்னத்தை எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வைர சின்னத்தில் ஓட்டு போடுங்க. இந்த எலெக்ஷனில் என்னென்னு சொன்னால் 2 வாக்கு ஒரு ஆளுக்கு கடமையாக இருக்குது. ஒவ்வொரு வாக்காளரும் 2 ஓட்டு போடணும். முதலாவது போடக்கூடிய ஓட்டு பேரூராட்சி மன்ற தலைவருக்கு, அதாவது சேர்மனுக்கான ஓட்டு. அதை நீங்கள் போட்டுட்டு 2வது ஓட்டு பொறுமையாக நிதானமாக போய் 2வது வாக்கு போட்டியில் நம்ம வைர சின்னத்தை பார்த்து அதில் பொறுமையாக அமைதியாக போட்டு வாங்க. வெற்றிக்கான வாய்ப்பை பெற்றுத்தாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாக்கு உங்களுக்கான வெற்றியாக அமையுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும்.